ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால நம்ம எல்லாரும் கூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நமக்கு நல்ல பலனை கொடுத்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் துதிப்போம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 68 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 68 வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் காத்திருந்து ஜெபித்தேன். ஆண்டவரே, எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்க வேண்டிய காரியம் தனிமையானவர்களுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையானவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களில் நிறைய பேர் தகப்பனை இழந்த பிள்ளைகள் இருக்காங்க, அல்லது தாயை இழந்த பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் அம்மா அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவுடைய அருமை தெரியாது. அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் அவங்களுடைய அருமையே தெரியும். எவ்வளோ கஷ்டம். சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பலவீனம்னா கூட பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு வழி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனிமையாக கணவனை இழந்து கணவனால் கைவிடப்பட்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவியை இழந்து அல்லது டிவோர்ஸ்ட் ஆகி பிள்ளைகள் இருக்குது, ஆனால் எந்த துணையும் இல்லை. ஆனால் பிள்ளைகளை கவனிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளுக்காக வேலைக்கு போகணும், வேறு வருமானம் கிடையாது, எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்று முன்னேறி கொண்டிருக்கிற பிள்ளைகள். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. நிறைய பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ வேதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை யாராவது எங்களோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை அப்பா, எனக்கு பெற்றோர் இல்லையே, அல்லது என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு எனக்கு யாருமே இல்லையே. அநேக நேரங்களில் பார்த்தா கணவன் இருப்பார், ஆனால் கணவன் இருந்தாலும் இல்லாதது போல தான். அவர் வேற எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுவார், ஆனால் மனைவி கிட்ட மட்டும் பேச மாட்டார், பிள்ளைகளிடத்தில் மட்டும் பேச மாட்டார். இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மனைவிக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சிருவாங்க, பணம் கொடுத்துருவாங்க ஒரு சிலர், ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பணம் கூட கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிற ஆட்கள் இன்னொரு பக்கம். தேவையில்லாத உறவுகள். இப்படி நிறைய குடும்பங்களில் தனிமையாய் நின்று போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த குடும்பங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டணும். ஆமேன், கிருபை பாராட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சொந்தக்கார ஒரு அக்கா உண்டு, அவங்களுடைய கணவர் மரித்து போய்விட்டார். நிறைய பிள்ளைங்களை வைத்துக்கொண்டு எப்படி வளர்ப்பதென்று தெரியாத சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிள்ளைகளை வளர்த்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் அவங்க டாக்டர்ஸாக இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். காரணம், தனிமையாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்ததினால. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படி தனியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு பக்கம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம்.
ஒருவேளை இதே சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே, என் பிள்ளைகளை வளர்க்கணும், என் குடும்பத்தை பராமரிக்கணும், இன்னொரு பக்கம் பெற்றோர் இல்லாததுனால நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. மற்றவர்களும் கரங்களை உயர்த்தி இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் தனிமையாக பெற்றோர் இல்லாமல் அல்லது அம்மா இல்லாமல் அல்லது அப்பா இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு யார் இருக்கிறாங்க அப்பா? பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்பா? ஏசப்பா நீங்க இரக்கம் பாராட்டுவீராக, நீர் இறங்குவீராக இயேசுவின் நாமத்தில். அப்பா நீர் இறங்கும், நீர் இறங்கும், நீர் இறங்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. அவருடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக, எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீட்டை கொடுப்பீராக, வாகனம் இல்லாத பிள்ளைகளுக்கு வாகனங்களை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தாவே கணவனை இழந்த பிள்ளைகள், மனைவியை இழந்த பிள்ளைகள், கணவரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே கேஸ் கோர்ட்டு கேஸ் என்று ஆண்டவரே அப்ளை பண்ணி ஆண்டவரே வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் எப்படி கவனிப்பது, பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது என்று வேதனையோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமையா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, தடைகளை உடைத்து போடுவீராக, அவர்கள் கண்ணீரை பார்ப்பீராக. ஏசப்பா இந்த கொரோனா நாட்கள்ல நிறைய பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து விட்டார்கள் அப்பா. அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, தடைகளை உடைத்து போடுவீராக. நீ தகப்பனா இருப்பீராக, நீ தலைவரா இருப்பீராக, நீரே எல்லாருக்கும் எல்லாமா இருப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஒரு குறை இல்லாமல் நடத்துவீராக. ஒரு பலவீனம் கூட பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வீராக. அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போற முக்கியமான காரியம், ஆண்டவரே தனிமையானவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்திங்கப்பா. வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு யார் இருக்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்வதற்கு பெற்றோர் இல்லையே, பிள்ளைகள் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி அற்புதங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமண ஆண்டவரே நடக்கட்டும், திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. கணவன் மனைவி கிடையே ஆண்டவரே ஒருவேளை மனதளவில் பிரிந்து தனியாக காணப்பட்டால் அவர்களை இணைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக. தனிமையாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் அல்லவா? ஆண்டவரே லிட்டரலா ஒரு வீட்டை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக அப்பா. அவர்கள் பண தேவைக்கு யாரிடத்தில் போவார்கள் ராஜா? நீங்க அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, தேவைகளை சந்திங்க அப்பா. ஆச்சரியமான வழியில நீங்க நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பலவீனத்தோடு படுத்திருந்தா யாரும் ஆண்டவரே என்ன செய்கிறது என்று கேட்பதற்கு கூட யாருமே இல்லாத சூழ்நிலையில தனித்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன்
அப்பா. கர்த்தர் உம்முடைய கரத்தினால நம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்வீராக, கரம் பிடித்து நடத்துவீராக, அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் திருமணம் ஆகாமலே ஆண்டவரே ஏதோ காரணத்தினாலே அல்லது ஆண்டவரே தங்களுடைய அர்ப்பணிப்பினாலே திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அம்மா ஆண்டவரே பெரியவர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக, அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக, வீட்டை சுற்றி பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் அப்பா? நீங்க தானே, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீர் இரக்கம் பாராட்டுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ராஜா. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு சகோதரி கூட நேற்று போன் பண்ணி சொன்னாங்களே அப்பா, ஆண்டவரே தனிமையா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், தூங்க கூட முடியலை என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, தனித்து விடப்பட்ட பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு யார் யாரெல்லாம் எங்களோடு அப்படி இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் கரத்தை பிடித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நிம்மதியாய் வாழ வைப்பீராக ராஜா. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, நல்ல வீட்டை தந்து ஆண்டவரே எதிர்காலத்தை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நல்ல ஆண்டவரே சொந்தங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நிம்மதியாய் வாழ வைங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் தனிமையான சூழ்நிலை, யாருமே இல்லாத சூழ்நிலை, அல்லது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர் இல்லை, பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்தோம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் நம்புங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர்களுடைய மன விருப்பங்களை, உங்களுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னொரு பக்கம் நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம், எல்லாருமே இருப்பாங்க, சொந்தங்கள் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் தனிமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு. ஆமென். பிள்ளைகள் இருப்பாங்க, கவனிப்பதற்கு பிள்ளைகள் கிடையாது. பெற்றோர் இருப்பாங்க, ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொந்தங்களெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் சொந்தங்கள் இருக்கிறது போலே இல்லை. ஆனால் நான் தனிமையாக இருக்கிறேனே, ஒரு தனிமை உணர்ச்சியோடு கூட இருக்கிறேனே என்று நிறைய பேர் இந்த நாட்களில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. அடிக்கடி சகோதரர் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு யாரும் பேசுறது கிடையாது, எல்லாரும் செல்ஃபோன் வச்சுட்டு செல்ஃபோன் கூடவே பேசி கொண்டு இருக்கிறதுனால வீட்டில் பேச்சு குறைஞ்சி போச்சு, ஒரு தனிமை எண்ணம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வைத்திருக்கிறீர், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் உடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போலதான் யார் யார் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நிறைய குடும்பங்களில் பெற்றோர் இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றோரை கவனிக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லாரும் வெளிநாட்டில் ஒருவேளை பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர் வெளிநாட்டில் இருக்கலாம், நீங்கள் தனிமையாக இருந்து கொண்டு இருக்கலாம், வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது படிக்கிறதின் நிமித்தம், வேலை பார்க்கறதின் நிமித்தம் நீங்கள் தனித்து இருக்கலாம், குடும்பத்தை விட்டு பிரிந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனில், ஒரு ஏக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, என்றைக்கு என் குடும்பத்தை பார்க்க முடியும், என் குடும்பத்தோடு வாழ முடியும் என்று கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா உங்களுடைய கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். உங்கள் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தில் வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். மனுஷங்க உங்களுடைய கண்ணீரை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். ஆகவே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவரே, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. பெற்றோரை பிரிந்து வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றோர் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பெற்றோர் ஆண்டவரே, வேலை நிமித்தம் வெளிநாட்டுல தனியா இருக்கிற பெற்றோர் ஆண்டவரே, அது நிமித்தம் பிள்ளைகள் ஆண்டவரே இங்கு ஆண்டவரை தனிமையா இருக்கிற பிள்ளைகள், இப்படி பல விதங்களில ஆண்டவரை பிரிந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மன அழுத்தத்துடன் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்வீராக. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை உம்மிடத்தில் உண்டல்லவா? இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. பக்கத்தில் யாருமே இருந்து உதவி செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, உதவி செய்வீராக, தடைகளை மாற்றி போடுவீராக. அற்புதங்கள் நடப்பதாக. நம்முடைய பிள்ளைகள் வேலைக்காகவோ அற்புதங்களுக்காகவோ ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ அலைந்து கொண்டே இருக்கிறார்களே ஆண்டவரை, உதவி செய்ய ஆள் இல்லாமல் தனிமையாய் அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த அலைச்சலை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுங்க. கண்ணீரோடு படுக்கை எல்லாம் கண்ணீரை நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. குழந்தை இல்லாததுனால ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, ஏற்ற துணையை கொடுங்க, பிரிந்த குடும்பங்களை இணைத்தருளும். ஹல்லேலூயா. ஓரா பல சந்தலபா கலா ஓலி பௌரி கலபா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். யார் யார் ஜெபித்தார்களோ அவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க அப்பா. ஒருவேளை அப்பா இப்படிப்பட்ட தனிமையான பிள்ளைகளுக்காக யார் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவர்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவா? ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். எதிர்கால
நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, இன்று குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 என்னே சுவருகிறார் மேகங்கள் நடுவிலே, என்னே சுவருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம்